எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இட்ஸ் அகெயின் மார்னிங், Thursday மார்னிங் நான் வந்து லன்ச் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எங்களுக்கும் சேர்த்தா மாதிரி குழந்தைங்களுக்கும் இதே லன்ச் தான் பேக் பண்ண போகிறேன். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா வந்து பச்சைப்பயிர் கடைஞ்சும் அதுக்கப்புறம் வெங்காயமும் உருளைக்கிழங்கும் போட்ட மாதிரி ஒரு பொரியலும் தான் செய்ய போகிறேன். அதுக்கு மார்னிங் நான் ஆஸ் யூஷுவல் ரைஸ் ஊற வைக்கும் போதே பச்சைப்பயிர் ஒரு கப் எடுத்து அதையும் ஒரு குட்டி குக்கரில் வந்து ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சுட்டு நம்ம வந்து குக்கரில் வேக வைக்கும் போது சீக்கிரமே வெந்துடும். ஒரு 4-5 விசில்லையே நல்லா மசிகிற அளவுக்கு வெந்துடும். காலையில் பால் காசலை நான் ஆல்ரெடி பழைய பால் இருந்தது, எனக்கு மட்டும் தானே ஃபஸ்ட்டு காஃபி அப்படிங்கிறதால பழைய பாலே எடுத்து காஃபி போட்டுக்கிட்டேன். வார்ம் வாட்டர் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் காஃபி குடிப்பேன். குடிச்சிட்டு ஒரு 5:45 அந்த ரேஞ்சில் தான் நான் வந்து சமைக்க ஆரம்பிப்பேன். ஃபஸ்ட்டு குக்கர் ரைஸ் வச்சுட்டு அதே மாதிரி குட்டி குக்கர் பருப்பு ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் குட்டி குக்கர் சைடில் வச்சிடலாம். நீங்கள் பருப்புலேயே வந்து ஒரு தக்காளி நறுக்கி அதையும் போட்டுக்கோங்க, 2 பல் பூண்டு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் உப்பு, எண்ணெய். நான் வந்து இன்றைக்கி பச்சைப்பயிர் வந்து தேங்காய் எண்ணெயில் தான் தாளிக்க போகிறேன். தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் பச்சைப்பயிர் ரொம்ப டேஸ்டியாக நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், இதுக்கு முன்னாடி பண்ணது இல்லைனா. தேங்காய் எண்ணெய் பொதுவாக தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதை நான் அதிகமாக முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன ரெசிபிக்கு அது சூட் ஆகுமோ எல்லா ரெசிபிக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நான் யூஸ் பண்ணுறது உண்டு. ஸோ பச்சைப்பயிறு வந்து தேங்காய் எண்ணெயில் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அந்த குக்கர்லேயே ஒரு 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் விட்டு தக்காளி, 2 பல் பூண்டு, மஞ்சத்தூள் இதெல்லாம் பருப்போடையே சேர்த்து குக்கர் மூடி விசில் வெட்டுற வேண்டியது தான். விசில் கூட 4-5 விசில் நான் தாராளமாக பிடிக்கும். ஒரு அரை மணி நேரம் ஊறின பருப்பாக இருந்தால் 4-5 விசில். சுத்தமாகவே ஊரில் நீங்கள் டேரெக்டாக வைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக 8லேருந்து 10 விசில் கூட விடுங்க. நல்லா மசிகிற அளவுக்கு பருப்பு வேகணும். அதுக்கப்புறம் நான் வந்து உருளைக்கிழங்கு வந்து நறுக்கி எடுத்துக்கிறேன். உருளைக்கிழங்கு, வெங்காயம் 2 மீடியம் சைஸ் ஆனியன், அதே மாதிரி உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நல்லா பெரிய உருளைக்கிழங்காக இருந்ததால் 2 பார்த்தா ஈக்குவல் குவான்டிட்டி, கிட்டத்தட்ட ஈக்குவல் குவான்டிட்டி மாதிரி இருக்கணும். உருளைக்கிழங்கும் எப்படி நீங்கள் வெங்காயம் நறுக்குறீங்களோ அதே மாதிரி உருளைக்கிழங்கும் நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு பேனில் நான் நல்லெண்ணெயில் தான் உருளைக்கிழங்கு செய்ய போகிறேன். நல்லாயிருக்கும் இது. இந்த வெங்காயம் போட்டு உருளைக்கிழங்கு செய்கிறது வந்து எங்கள் பாட்டி செய்கிறது. அவங்க வந்து இந்த மாதிரி நல்லெண்ணெயில் தான் செய்வாங்க, நல்லாயிருக்கும். நல்லெண்ணெயில் கொஞ்சம் கடுகு தாளிச்சிட்டு அதில் வந்து நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, ஒரு 2 பல் பூண்டு பொடியாக நறுக்குனது அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும்னு அவசியம் கிடையாது. போட்டு ஒரு 2 நிமிஷம் லைட்டாக கண்ணாடி பதத்துக்கும் குறைவாகவே 1 நிமிஷம் வதக்கிட்டு நீங்கள் வந்து உருளைக்கிழங்கை டேரெக்டாக சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கும் வெங்காயமும் சேர்ந்து வதங்கணும். அதனால் நீங்கள் ஆல்ரெடி வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா வெங்காயம் கருகிடும். அதனால் நீங்கள் வெங்காயம் போட்டு 1 நிமிஷத்தில் உருளைக்கிழங்கும் சேர்த்து வதக்கிட்டு நீங்கள் சிம்மில் வச்சு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. ஸோ நான் அதை சிம்மில் வச்சுட்டு நேராக வந்து இவங்கள தான் எழுப்பினேன். 6:30 ஆகிடுச்சு எனக்கு அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வர்றதுக்கு. இவங்களை எப்போவுமே அந்த 6:20 to 6:30 இந்த ரேஞ்சில் தான் எழுப்புவேன். 6:35க்கு தான் இவங்க பெட்டை விட்டு எஞ்சி வருவாங்க. இந்த ஷார்ப்பாக 6:30 அதனால் அவங்கள எழுப்பிட்டுருந்தேன். மார்னிங் இவங்களை எழுப்புறது தான் எனக்கு கஷ்டமான ஒரே வேலை, வேறு எதுவுமே கிடையாது. எழுந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க கிளம்பிடுவாங்க. ஸோ இப்போ உருளைக்கிழங்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 50% டன் ஆனதுக்கப்புறம், அதாவது வெந்திருக்கும், நீங்கள் மூடி போட்டு விட்டுருந்தீங்க இல்லையா, 50% வெந்திருக்கும். அதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நம்ம ரெகுலர் மசாலாவான மிளகாய்த்தூள், தனியாத்தூள், அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி இதெல்லாமும் சேர்த்துட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஜீரகப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி ஜீரகப்பொடி. நான் தாளிப்பில் ஜீரகம் போடலை, ஜீரகத்தூள் மட்டுமே போதும். நல்லாயிருக்கும் இது டேஸ்டியாக. அந்த நல்லெண்ணெய்க்கும் இந்த வெங்காயத்துக்கும் நீங்கள் வந்து அந்த மூடி போட்டு நம்ம திறக்க போதே ஒரு மாதிரி வாசமாக இருக்கும். இந்த கருவேப்பிலையோடு சேர்ந்து இந்த உருளைக்கிழங்கு பொரியல் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பருப்பு சாதத்துக்கு. ரெகுலராக வெறும் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறதோட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அது இன்னொரு 5 மினிட்ஸ் நம்ம வச்சோம்னாலே பொடியாக நறுக்கி இருக்கிறதால உருளைக்கிழங்கு சீக்கிரமே வெந்துடும். வெங்காயத்தோடு சேர்த்து நம்ம குக் பண்ணுறதால நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு கண்டிப்பாக பொடியாக நறுக்கிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸில் அது டன் ஆகிடும். நான் அதுக்குள்ளே இங்கே குக்கரில் ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிட்டேன். பருப்பு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இங்கே உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக வறுப்பட்டதுக்கப்புறமா நீங்கள் இறக்கிடுங்க, அவ்வளோதான். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்ட்டு. அதுக்கப்புறமா அவ்வளோதான், இறக்கிட வேண்டியது தான்.
இப்போ நான் வந்து தாளித்து விட்டுக்கலாம் பருப்புக்கு. அதுக்கு வந்து நான் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். தேங்காய் எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, ஜீரகம், அதுக்கப்புறம் பொடியா நறுக்குன பூண்டு 1 பல். நான் ஆல்ரெடி 2 பல் பூண்டு சேர்த்துருப்பேன். உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் ஜாஸ்தி பிடிக்காதுன்னா குறைச்சிக்கோங்க. எனக்கு வந்து பருப்பை பொறுத்த வரைக்கும் பூண்டோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். அதனால நான் தாளிப்புலேயும் 1 பல் பூண்டு பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 3 காஞ்ச மிளகா கிள்ளி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்குனது எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு அதிலே கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துப்பேன். பெருங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நான் இதை வந்து பருப்புக்குள்ளே டைரெக்டாக ஆட் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அப்போது நல்லாயிருக்கும் டேஸ்டியாக. இது வந்து நீங்கள் தாளிப்பை ஆட் பண்ணி பருப்பு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நான் வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் வைக்கிறேன். நம்ம சூடாக வீட்டில் மத்தியானம் சமைச்சு சாப்பிட்றோம் அப்படிங்கும்போது இந்த பருப்பு வந்து பச்சைப்பயிறு நீங்கள் நல்லா கெட்டியாக திக்காகவே வச்சு கூட சாப்பிடலாம். நான் டிஃபன் பாக்ஸ்க்கு கட்டுறதால டிஃபன் பாக்ஸ்க்கு கொஞ்சம் நல்லா தண்ணியாக வச்சுருந்து நம்ம அப்படி கலந்து கட்டும் போது தான் டிஃபன் பாக்ஸில் அதுக்கப்புறம் சாப்பிட நல்லாயிருக்கும் பசங்களுக்கு. அதுவும் என் சின்ன பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக வச்சு அந்த மேலோட அந்த தண்ணியை மட்டும் ஈர்த்து சாப்பாடு சாப்பிடவும் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் அதனால தான் கொஞ்சம் தண்ணியாக தான் வைக்கிறேன். நீங்கள் இதை வந்து அப்படியே ஆஸ் இட் இஸ் கூட கெட்டியாக பருப்பாக கூட நம்ம தாளித்து விட்டு ஒரு கொதி வந்தோடனே கூட நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். மத்தியானம் நீங்கள் சூடாக செஞ்சு சாப்பிட்றதா இருந்தால் டேஸ்டியான பருப்பும் ரெடி, பொரியலும் ரெடி. நான் அதுக்கப்புறம் இப்போது சட்னி ரெடி பண்ணிவிட்டு, சட்னி ரொம்ப சிம்பிளான ரெகுலராக நம்ம செய்யக்கூடிய தேங்காய் சட்னி தான். தேங்காய், உடச்ச கடலை, அதுக்கப்புறம் பச்சை மிளகா, பூண்டு இதெல்லாம் அரைச்சிட்டு தாளித்து விடுற சட்னி தான். சட்னி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் போய் பசங்களுக்கு தலை வார வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து தான் அவங்களுக்கு டிஃபன் கொடுப்பேன். அவங்க டிஃபன் சாப்பிடும்போது ரெகுலராக நடக்கிறது அவங்க டிஃபன் சாப்பிடும்போது நான் லஞ்ச் பேக் பண்ணுறது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சட்னி தாளிச்சிட்டு நான் போய்ட்டு பசங்களுக்கு தலை வாரிடுவேன். பசங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்ருக்காங்க. நான் போய்ட்டு லஞ்ச் பேக் பண்ணிவிட்டேன் அவங்களுக்கு. இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா வந்து நம்ம செஞ்சது தான் பச்சைப்பயிறு சாதம், உருளைக்கிழங்கு பொரியல், வெங்காயம் போட்ட மாதிரி உருளைக்கிழங்கு பொரியல். அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா போர்பான் பிஸ்கெட் ரெட்டும் கொஞ்சோண்டு மாஷ்மெலோவும் இருந்தது, அதையும் வச்சுட்டேன். நான் யூஸ்வலாக வைக்க மாட்டேன் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் அவங்களுக்கு. பட்டு வீட்டில் கொஞ்ச நாளாக பர்த்டே 2 பேருக்கும் உடனே போன மாதம் அவளுக்கு பர்த்டே, இந்த மாதம் இவளுக்கு பர்த்டேன்னு சொல்லி நாங்களும் ஒரு பக்கம் சாக்லேட்ஸ் வாங்குற மாதிரி ஆகிடுச்சு. அவங்களுக்கு கிஃப்டாகவும் நிறைய சாக்லேட்ஸ் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நிறைய சாக்லேட்ஸ் சேர்ந்து போச்சு. கண்ட்ரோலே பண்ண முடியல. எனக்கு ஒரு இப்போலாம் எப்படி இருக்குதுன்னா இது தீத்துட்டா போதுங்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அவங்க கேட்டுகிட்டே இருந்ததால் இன்றைக்கி அவங்களுக்கு ஸ்நாக்ஸில் அந்த போர்பான் பிஸ்கெட்டோட அந்த மாஷ்மெலோவும் வச்சுட்டேன். ஸோ தட் அட்லீஸ்ட் ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க. வீட்டில் அவங்க மட்டுமே சாப்பிட்றாங்க. அவங்கள அமுச்சிட்டு வந்தால் கிச்சன் இப்படி தான் இருக்கும், போர் நடந்த மாதிரி. நம்ம அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பாத்திரம்லாம் மாற்றிட்டு என்ன சமைச்சோமோ அதை பாத்திரம் மாற்றிடுவேன். காலையில் எனக்கு பாத்திரம் கழுவுற வேலை இருக்காது. என்னோடய ஹவுஸ் ஹெல்ப்பர் மீனான்னு சொல்லி வருவாங்க, அவங்க தான் பாத்திரம் கழுவாங்க. நைட் ஈவினிங் அதுதான் நான் கழுவுற மாதிரி இருக்கும். ஸோ காலையில் பாத்திரம்லாம் மாற்றி வச்சுட்டா மட்டும் போதும் அவங்க வந்து வாஷ் பண்ணி கொடுப்பாங்க எனக்கு. கவுண்டர் டாப்பும் நான் வந்து ஸ்டவ்வும் கவுண்டர் டாப்பும் லேசாக வெறும் தண்ணியில் ஸ்பாஞ்ச் நினச்சி மட்டும் வைப் பண்ணுவேன். ஸ்ப்ரே பண்ணிலாம் வைப் பண்ணுறது கிடையாது, நைட்டு தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் இங்கே பக்கத்துலேயே நான் வச்சுருக்க ஒரு கண்டெய்னரில் காலி ஆகிடும். அது நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது. இது ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன் பெரிய டப்பாவில். அதுலேருந்து நம்ம அந்த காம்பு கிள்ளி ரெடியாகவே வச்சுருப்பேன். காலையில் அவசர சமையலுக்கு இந்த மாதிரி காம்பு கிள்ளி ரெடியாக பக்கத்துலேயே இருக்கிறதா வசதியாக இருக்கும். ஆனால் 2 நாளாகவே நான் இதில் காலி ஆகிடுச்சு. நான் இதை மேலேருந்து இறக்கி வச்சுட்டேன் கீழே. பட் இதுலேருந்தே எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருந்தேன் காலையில் காம்பு கிள்ளி எடுத்து. ஸோ அது இன்றைக்கி கையோடு பண்ணிடலாம், எடுத்து இந்த டப்பாவையும் நம்ம மேலே வச்சிடலாம் கையோடன்ட்டு காலையில் அதையும் செஞ்சேன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நான் பால் வந்தது, பால் ஃப்ரிட்ஜில் இருந்தது இன்றைக்கி காலையிலன்றதால நான் காலையில் காசல. ஸோ பழைய பால் நான் காஃபி குடிச்சிட்டேன், ஃபஸ்ட்டு காஃபி. இப்போ வந்து புது பால் காசிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் வந்தார்
வந்த உடனே நாங்கள் 2 பேரும் சேர்ந்து காஃபி குடிப்போம். இதுக்கு நடுவில் நான் உள்ளே வந்த உடனே என்ன ஃபஸ்ட்டு வேலையாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன மினி வந்து அவளோட பிரேக்ஃபாஸ்ட் கேட்டு தொந்தரவு பண்ணிகிட்ருப்பா. அவள் ஆரம்பிச்சிருவா, அவங்க கிளம்பும் போதே ஆரம்பிச்சிருவா ஆக்சுவலி சாப்பாடு வேணும் அப்படின்ட்டு. பட் இன்றைக்கி என்னமோ அதிசயமாக கேட்கல. நானே மறந்துட்டேன் ஒரு நிமிஷம், என்ன ஆச்சு இவ கேட்கலையே அப்படின்ட்டு. அப்புறம் நான் ரெடி பண்ணிவிட்டு நான் அவளை கேட்ட உடனே ஆனால் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டா. அதுக்கப்புறம் வச்சதுக்கப்புறமா காலையில் கொஞ்சமாக பெடிகிரி இவ்வளோ தான் சாப்பிடுவாங்க. பட் இது அவங்களுக்கு அந்த டைமுக்கு கொடுத்துடணும். கொஞ்சமாக பெடிகிரி, அதில் கொஞ்சோண்டு பெடிகிரி வெட் கிரேவி ஒன்று விற்கும், அதோட ஒரு ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி வச்சிட வேண்டியது தான். இதான் என்னோடய மார்னிங் ரெகுலராக டெய்லியுமே இப்படி தான் இருக்கும். என்னோடய மார்னிங் பார்த்திங்கன்னா ரொட்டீன் டில் 8:35 AM to 8:30 AM இப்படி தான் இருக்கும். இந்த வீடியோ அண்ட் இன்றைக்கி ஷேர் பண்ணி இந்த ரெசிபிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் யா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.